ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம 81வது சட்டத்திருத்தம் பற்றி பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட் டாஃப் அகாடமியில் புதிய வானம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு அட்டன் பண்ண டெஸ்ட்லையுமே கேட்கப்பட்ட ரிப்பீட்டடான சட்டத்திருத்தங்கள் பற்றி நம்ம ஷார்ட்ஸாக பார்க்கலாம். எந்த சட்டத்திருத்தம் அதிகமாக கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டானது எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 81வது சட்டத்திருத்தம் வருஷம் பார்த்தோம்னா 2000 எது ரிலேட்டடானது அப்படின்னு தான் கொஷின் கேட்பாங்க. சிலனா அந்த விஷயத்தை கொடுத்துட்டு இது எத்தனாவது சட்டத்திருத்தம் இயர் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, தனித்தனி வகுப்புகளுக்கு ஒரு வருடத்தில் ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள போது அதனை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிரப்ப மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குதல் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒவ்வொரு பிரிவினருக்கும் இவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை குறிப்பிட்ட அந்த வரையறுக்கப்பட்டக்குள்ள டைம் பீரியட் அந்த காலத்திற்குள்ளே அந்த பணியிடங்களை நிரப்பலை அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இயருக்கு நிரப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதனால் என்ன அப்படி பெனிஃபிட், நமக்கு என்ன நன்மைனா, அந்த பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான காலி இடங்கள் பூர்த்தி செய்வதில் இவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சேஃபராக இருக்கும். அவங்க மட்டுமே அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.